ஐயா வணக்கங்க. சொல்லுங்க. உங்கள் பேருங்க ஐயா? அழிஞ்சேங்க. உங்களுக்கு வயசு? 70ங்க. ஓகே. நீங்கள் மாடுகள் வச்சுருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க. எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? 2 பேரும். 2 தான். இப்போ தட்டு வெட்டுறதுக்கெல்லாம் மிஷின் வந்து நிறைய மாடனாக வந்துருச்சு. சரிங்க. இப்போ நீங்கள் வச்சுருக்கிறது இந்த ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாங்கின அந்த மிஷின். முதல்ல வாங்கினேன். இது எப்படி கட் பண்ணுறதுங்க ஐயா? இப்படி கட் பண்ணி உள்ளே வச்சு நறுக்கிறதுங்க. கட் பண்ணி காட்ட முடியுங்களா? கட் பண்ணுங்க ஐயா. இப்போல்லாம் நிறைய மிஷின் வந்தாலும் இதுதான் அக்காலங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மெத்தேடு இல்லைங்களா? ஆமாங்க. எடுத்து இப்படி அமுச்சுடுறது. இது மிஷின் பேஜிலுங்க. அதனால் நல்லா இருந்தால் நல்லா இருக்கு. கையிலேயே நறுக்க வேண்டியதுதான். ஆமாங்க, கையில் தானே. பார்த்து கவனமாக இருக்கணும் இல்லைங்களா? ஆமாங்க. அந்த பக்கத்தில் வச்சுருக்கிறது என்னங்க, தேங்காய் உரிக்கிறதா? அது தேங்காய் உரிக்கிறது. அது எப்படி பயன்படுத்துவீங்க ஐயா? அது கொஞ்சம் எடுங்க. வச்சுங்க. வச்சு அமுத்துறது தான். அதுவே பிரிச்சுக்கும் இல்லைங்களா? இதுலேயே பிரிச்சுக்கோங்க. தேங்காய் வச்சு தூக்குறோம். தூக்குனா அப்படியே பிரித்து தேங்காய் உரிஞ்சு வந்து குத்தி இப்படி வச்சுங்க. இப்படி குத்தி இப்படி உரிச்சு கொண்டு இருந்தேன். அவ்வளோதான். சீக்கிரம் வந்துருச்சு இல்லைங்களா? வந்துடும். இப்போ இந்த காஞ்ச மணி கொஞ்சம் இதாக இருக்குது. பச்சையாக இருந்தால் 2 இடத்துல இழுத்துடலாம். இப்போ இதெல்லாம் வர்றதில்லை இல்லைங்களா? இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. எல்லாம் அப்புறம் இருந்தது தானுங்க. இப்போ இல்லை. இப்போ வருதுங்க. யூஸ் பண்ணுறதுல இருக்கிறது. குட்டி மாட்டு பண்ணையை பார்க்கலாங்களா? எப்படிங்க? அப்படியே மாட்டை பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. எத்தனை ஆண்டுகளாக மாடுகளை வச்சு வளர்த்துட்டு இருக்கீங்க ஐயா? நான் முதல்ல இருந்தே வச்சு வளர்த்துறேங்க. 10, 20, 25 வருஷம் வச்சு வளர்த்துறேங்க. எல்லாம் கொஞ்சம் வசதி எல்லாம் இல்லாமல் இப்படி இருக்குங்க. முடியறதில்ல. முடியாமல் பண்ணுறேங்க. பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ இது என்ன மாடுங்க? நாட்டு மாடு தான். நாட்டு மாடு. எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க? 10 லிட்டருக்கு இறக்குங்க. 10 லிட்டருக்கு இறக்கும் ஒரு நாளைக்கு. காலையில் 5 லிட்டரு, சாயங்காலம் 5 லிட்டர். காலையில் 6 இறக்குங்க, சாயந்தரம் 4 இறக்கும். எங்கே விற்பனைக்கு எங்கே கொடுக்குறீங்க ஐயா? நீங்களே வச்சுக்கிறீங்களா? இங்கே பால்காரர் வாங்கிக்கிறாங்க. எவ்வளோ லிட்டருக்கு கொடுக்குறாங்க? லிட்டருக்கு அவங்களுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க. 28 ரூபா கொடுக்குறாங்க. சொசைட்டிக்கு போனால் 30, 35 வருங்க. இவங்க 28 ரூபாய்க்கு. அதாவது கறக்கிறது அவங்களே கறந்துக்கிறாங்க. ஆமாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் அவங்களே கறந்துக்கிறாங்க. இப்போ நாமளே கறந்து ஊற்றுறதா, நாமளே சாப்பிடணும்னு 50 ரூபாய்க்கு ஊற்றுறாங்க. நம்மளால முடியாது. அதுதான் அது சிரமம் தான். நம்ம கறக்கிறதா கறக்காம காலெல்லாம் மறக்க முடியாது. அதனால கரண்ட் இருந்தோம்னா நல்லா லாபம் இருக்குங்க. பால் காட்டுக்கு ஊற்றுறதுக்கு செடிக்கு பணம் இருக்குல்ல, 50 ரூபாய்க்கு ஊற்றுவாங்க. வீட்டு சாப்பிடக்க வேண்டியதுதாங்க. அதனால் ஒரு நல்லா இருக்குது. முடியாதனால பால் காருக்கு ஊற்றுறோம். ஊற்றுறீங்க. ஆமாம். நல்லா இப்போ 5-6 மாதம் ஆகிடுதுங்க. முதல்ல 5 லிட்டராக இருக்குங்க. இப்போ கண்ணுக்குட்டி போட்டு 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதம் ஆகிடுது. மறுபடியும் சேனை பிடிச்சிடுதுங்க. அதனால் இப்போ 10 லிட்டர் தான் கறக்குது. இல்லை 15 லிட்டர் கறக்குங்க. இப்போ நீங்கள் தீவனங்கள்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறீங்க? மாடுகளுக்கு தீவனம் போட்டுட்டு தான் இருக்கீங்க. கண்ணுக்குட்டி வரும். ஆம்பளை கண்ணுக்குட்டிங்களா பொம்பளை கண்ணுக்குட்டி? ஒன்றுங்க, பொம்பளை தான் கிடையாது. அது மாட்டுங்க. ஓகே. இதையும் வளர்த்துக்குவீங்க? ஆமாங்க. இந்த கடை இது பெருசான இதை வித்துடலான்ட்டு இருக்கிறேங்க. 2 ஆச்சுங்க. இது முடியறது இல்லைங்க. அதனால கண்குட்டி மாதிரி வச்சுட்டு மாட்டை விற்றுக்கலாம்
அப்படின்ட்டு இருக்கிறேங்க. ஏ அந்த ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்க. இருக்கிறோம். ஓ. முடியறது இல்லைங்க. ஆ. முடியாமல் தான் இப்போ நல்லா முடியிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் கூட 2 மாடு வாங்கி வளர்க்குறாங்க, வச்சுக்கலாங்க. ஆ. அது அந்தளவுக்கு கூட காலி இடம் இருக்குதுங்க, போடலாம். ஆ. முடியறது இல்லைங்க நம்மளால. எல்லாம் வேண்டாங்கிறாங்க, பையனெல்லாம் வேண்டாங்கிறாங்க. இப்போ செட்டு வந்து நீங்களே போட்டிங்களா எப்படிங்க? இல்லை, இதெல்லாம் நாங்களே போட்டு வைப்பேங்க. நீங்கள் போட்டது தான்? நாங்கள் போட்டு வைப்பேங்க. ஓ. 70 வயசுலேயே நீங்கள் இன்னும் மாடு வளர்த்துட்டு இருக்கிறீங்க. நான் வண்டிக்கு போயிட்டு இருந்தேங்க. ஆ. அப்புறம் இப்போ எல்லாம் மகனே பார்த்துக்கிறேன். அதனால் அப்புறம் சும்மா இருக்க முடியாதுல்ல. அதனால் வந்து ஏதோ ஒரு சின்ன வருமானம் இதில். ஆமாங்க, வருமானம் வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். இப்படிங்க வீட்டில் அம்மாங்களும் உங்களுக்கு உதவியாக இருக்காங்களா? ஆமாம்மா, அவங்க தான் மெயின் பார்த்துக்குவாங்க. நான் தான் சாப்பாடு இருக்கிறேன். அவங்க தான் பண்ணிக்குவாங்க. அது முதல்லலாம் அவங்க தான் பண்ணிட்டு இருந்து முடியறதுல கால் 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அம்மாளுக்கு. அதனால் ஒன்று நான் 2 பேரும் பார்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. சும்மா அப்படியே ஆமாங்க, இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணலாமே, சப்போர்ட்டுங்க இருக்குது. அவ்வளோதான். பண்ணாக்க நல்ல பெர்மிட்டெல்லாம் இருக்குது, அந்த தப்பெல்லாம் கிடையாது. முடியறது இல்லைங்க, அவ்வளோதான். மாட்டுக்கு என்ன தீவனம் கொடுக்குறீங்க? தீவனம் கோதுமை மாவு கொடுக்குறேங்க. இந்த ஃபீல்டு கொடுக்குறேன். என்ன ஃபீல்டுங்க? இந்த இவங்க புதுசாக ஜேபி இந்த ஃபீல்டு தயாரிச்சுக்கிறேன். எல்லாம் கலப்படம். கலப்படம் போடுறேன். அது முதல்ல தவிடுக்கு தான் போட்டுருந்தேன். இப்போ அது போடுறேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குதுங்க. அது போடுறதுனா தவிடு போட வேண்டியது இல்லைங்க, அதே போதும். எல்லாமே கலப்படம் இருக்கிறதுனால அதே போதுங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த மாடுகளை வந்து மேய்ச்சலுக்கு ஏதாவது விடுறீங்களாயா? ஆமாங்க, காலை அவுத்து விடுவோம். போய் அந்த வெறுங்காடுகள் நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் மேய்ச்சிட்டு வருவோம். மேய்ச்சி கொண்டு வந்து கட்டிட்டு இந்த தட்டை போடுறது, தண்ணிக்கு மெயின் தண்ணி கட்டுறோங்க. இப்போல்லாம் பச்சை வந்து இப்போ மழை விளைஞ்சிருக்குங்களோ, அதனால் கட்டுறேன். இல்லாமல் நான் அவுத்தெல்லாம் விட மாட்டேங்க, கட்டி வச்சு மேலே போட்டுக்கிறது. அப்புறம் ஃபீல்டை போட்டு தண்ணியை கட்டிக்க வேண்டியது. காலையில் எத்தனை மணிக்கு பால் கறப்பாங்க? காலையில் 5:30 மணிக்கு கறக்குவாங்க. எந்திரிச்சிருவீங்களா அந்த டைமு? எந்திரிச்சுக்குவோம், அதெல்லாம் எந்திரிச்சுக்குவோம். அதெல்லாம் பால்காரனை வந்து நாங்கள் போசி வச்சுருவோம், அவனே வந்து கறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை? அதெல்லாம் எந்திரிச்சுக்குவாங்க. ஒரு நாளைக்கு எந்திரிப்புங்க. இல்லைன்னா 6 மணிக்கு தான் வருவானுங்க மேக்ஸிமம். 6 6:30 வருவான். அப்புறம் 6 மணி வரைக்கும் தூங்குறீங்களா? அதான் தூங்க மாட்டோம், எந்திரிச்சுக்குவோம். அதனால பிரச்சனை இல்லைங்க. புல் என்ன புல் போட்டுருக்கிறீங்க? புல் இது காட்டில் பிடிங்கிட்டு வந்துடுங்க. இதையும் கொடுக்கலாங்களா? இது கொடுக்கலாங்க, கொடுக்கல. காட்டில் முளைச்சதானுங்க. எல்லாம் வட்டசரணை, அது புல்லு அருகும்புல் அதெல்லாம் இருந்ததானுங்க. அது தங்கச்சி பிடுங்கி வச்சுருந்தா நீ போய் 8 வந்து தச்சுத்தான் போடுவேன். தோட்டத்தெடுத்து தான் போடுவேன். போடுறது. ஓகே. அப்படியே போயிட்டு இருக்குது இல்லைங்களா? வாழ்க்கையே வந்து பசுமாடு இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. வீடு நல்லா தான் இருக்கு. சாணியெல்லாம் என்ன பண்ணுவீங்க? சாணியில் அந்த தோட்டத்துக்குள்ளே போட்டுறதாங்க. அதெல்லாம் கேட்டால் கொடுத்துருவோங்க. சாணியெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேங்க. யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துட்றதாங்க. தோட்டத்துக்கார கேட்டால் கொடுத்துருவீங்க. 2 தான் தோட்டம் இருக்குதுங்க. அங்கே வந்தான்னு கொடுத்துட்றதுங்க. இல்லை நீங்கள் யாராவது கேட்டால் கொடுத்துட்றதுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க.